அந்த கொள்ளடாத்தில் வந்து தளபதி விஜய் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். திருச்சி மக்களுக்கு என் பசங்க மற்ற பசங்க யாரும் போகக்கூடாது. என்னோட விண்ணப்பம் அதுதான். மக்களுக்கோசரம் வராரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கவலைன்னா, அவர் ஆயுள் கூட இருந்து நல்லா நாட்டுக்கு மக்களுக்கு செய்யணும். பெண்கள் சீரழிவு நிறைய இருக்கு. அதை கேட்கவே எங்களுக்கெல்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. அவருக்கோசரம் நாங்கள் கடவுள்கிட்ட ஆயுள் கூட இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் நினைக்கிறோம். சாமிக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம், சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறோம். அவர் வந்து நாட்டுக்கு ஆயுஸ் கூட இருக்கணும். எவ்வளோ பேர் வந்து அவங்கள வந்து சீரழிச்சிட்டாங்க. அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்களை நம்பி அவர் வராரு. மக்களுக்கோசரம் வராரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கவலைன்னா, அவர் ஆயுள் கூட இருந்து நல்லா நாட்டுக்கு மக்களுக்கு செய்யணும். பெண்கள் சீரழிவு நிறைய இருக்கு. அதை கேட்கவே எங்களுக்கெல்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. அவருக்கோசரம் நாங்கள் கடவுள்கிட்ட ஆயுள் கூட இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் நினைக்கிறோம். சாமிக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம், சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறோம். அவர் வந்து நாட்டுக்கு ஆயுஸ் கூட இருக்கணும். எவ்வளோ பேர் வந்து அவங்கள வந்து சீரழிச்சிட்டாங்க. அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்களை நம்பி அவர் வராரு. ஆனால் அவர் ஆயுஸ் கூட இருந்து நாட்டு மக்களுக்கு நிறைய பெண்களுக்கு நல்லது செய்யணும். பெண்கள் சீரழிவு நிறையா நடக்குது. எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃப்ரீ பஸ் விட்ருக்கேன்னு சொன்னாங்க. ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏறணும், சத்திரம் சுற்றி வந்தோம். பாலத்தில் இறங்க முடியாதுமா, இறங்குமா அப்படிங்கிறாரு. இப்போ பஸ்ஸில் ஏறினா ஃப்ரீ பஸ்ஸுங்கனால ரெஸ்பாண்டே கிடையாது. நாங்கள் எல்லாருமே ப்ரைவேட் பஸ்ஸில் தான் இப்போ ஏறி காசு கொடுத்து போகிறோம். அப்போது நீ ப்ரைவேட் பஸ் ஓடட்டும், அரசாங்க பஸ் ஓட வேணாங்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸா? சொல்லுங்கள். ஃப்ரீ பஸ்ஸும் வேணாம், எங்களுக்கு அரசியல் காசும் வேண்டாம். நீ நாட்டை விட்டு ஆட்சியிலேருந்து இறங்கினா போதும், அவர் ஏறினா போதும், அவர் நல்லபடியாக ஆட்சி பண்ணால் போதும். பெண்களுக்கு பாதுகாப்பு, பசங்களுக்கு நல்ல வேலை. திருச்சியில் கொள்ளட ஆற்றுல முதல் திருச்சிக்கு ஆட்சிக்கு வந்துட்டார்னாலே முதல்ல திருச்சி கொள்ளட ஆற்றுல இனிமேல் எந்த பசங்களும் போகக்கூடாது. அதுக்கு வந்து முதல்ல அவர் பார்க்கணும். அவர் பார்த்தாருங்கிறத எனக்கு பார்த்தாலே போதும், பார்த்து ஸ்டெப் எடுத்தாலே போதும். கொள்ளட ஆற்றுல என்னோட பையன் போயிட்டாரு. தெப்பகுளத்தில் ஒரு மாதம் கழித்து படிப்பு இவர் அரசியல்வாதி அவர் வராரு. நான் அவர் காலியாக தான் இருந்துச்சு, நான் போய் சொல்லவே இல்லை. ஏன்னுச்சுங்களேன், அவங்கள்ட்ட சொல்லி வேஸ்ட்டு அவங்கள்ட்டெல்லாம். ஆனால் நம்ம வந்து நாட்டில் ஒரு பையன் போயிட்டார். அதுக்கப்புறமா 27 பேர் 37 பேர் பசங்க அந்த ஆற்றுல போயிட்டாங்க. கொள்ளட ஆற்றுல யாரும் ஒரு ஸ்டெப் எடுக்கவே இல்லை. ஒரு பையன் போனால் கவலைப்பட்டேன். எவ்வளோ பசங்க அதில் போயிட்டாங்க. இனிமேல் அது போகக்கூடாது. யாராவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். திருச்சி கொள்ளட ஆற்றுல அவர் வந்து பார்க்கணும். எவ்வளோ பசங்க, ஒரு பையன் போனால் தாங்கிக்கலாம் தாய், எவ்வளோ பசங்க போகிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப மனசு. ஒரு பையன் போனதுக்கப்புறம் எவ்வளோ பசங்க இருக்காங்க நமக்கு பிள்ளைங்களா அப்படின்னு நான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். பாப்பா வேறு பெண் குழந்தை இருக்கா. இதுக்கப்புறமும் பசங்க போயிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்க ஆள் இல்லை. நாட்டில் இந்த மாதிரி திருச்சிலையும் நடக்குது, மற்ற நாட்டிலையும் நடக்கல, திருச்சிலையும் நடந்துட்டுருக்கு. கொள்ளடாத்தில் ஒரு பையன் போனான், அதுக்கப்புறம் எத்தனையோ பசங்க போனாங்க. அதுக்கு ஸ்டெப் எடுக்க ஆள் இல்லை. நாடு என்ன நிலைமையில் இருக்குது. அவங்க அரசியல்வாதியில் இருக்கிற அவங்க பையங்க போனாதான் தெரியும் அதோட வழி. எங்களுக்கு இருக்கிற வழி எங்களுக்கு கொண்டு தான் தெரியும். ஒரு பையன் போனதுக்கு நான் வந்து கவலைப்படல. நம்ம நாட்டில் எத்தனை பசங்க நம்ம பிள்ளைங்க தான் நான் இருந்துகிட்ருக்கேன். அந்த கொள்ளடாத்தில் வந்து தளபதி விஜய் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். திருச்சி மக்களுக்கு என் பசங்க மற்ற பசங்க யாரும் போகக்கூடாது. என்னோட விண்ணப்பம் அதுதான்.